படங்களுடைய விநியோக முறையும் சரி, திரைத்துறையில் அதனுடைய வியாபார ரீதியும் சரி, எல்லாமே தெரிஞ்ச ஜாம்பவான்கள் இங்கே மேடையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் பணியாற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நடிகர்கள் அண்டு திரைத்துறை கலைஞர்கள், ஸ்டன் மாஸ்டர்ஸ் அண்டு டான்ஸ் மாஸ்டர் அண்ணன் சொல்லவே வேணாம். அண்ணன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஹீரோயினி வரல, ஒரு வருத்தம் தான். இது நிறைய ஃபங்க்ஷனில் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நானே அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது என் மேலே தனியாக ஒரு விஷயத்தை வச்சுருவாங்க. கதாநாயகி வரலன்னா ராஜா பேசிடுறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் இன்னொரு பணிவான வேண்டுகோள், திரைத்துறையில் படம் எடுக்க வருபவர்கள் இந்த விசை வெளியிட்டளவுக்கு வர முடியாத கதாநாயகிகளை தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க. இவங்க ஒரு அதர் லாங்குவேஜ் ஹீரோயினி கூட கிடையாது, இங்கே உள்ள ஒரு தமிழ் ஹீரோயினி தான். 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு இசை வெளியிட்டலான்னு தெரியும். எவ்வளோ நயன்தாரா தான் வரமாட்டாங்க சார், ரைட்டு ஓகே, இவங்க வரலாமே. அவங்களோட இவங்க ஒன்றும் பெரிய ஒரு நடிகை ஒன்றும் இல்லைல்ல. நான் யாரையும் தாழ்மைப்படுத்தி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு படம் எடுக்கிறோங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதை அழகுபடுத்தி பார்க்கணுங்கிறது கதாநாயகியோட வேலை. அதுதான் ஒரு இயக்குனரும் தயாரிப்பாளருமா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அவங்க கொடுக்குற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பொக்கிஷம். அதை கூட கொடுக்க ஒரு வலுவில்லாத ஒரு ஹீரோயினியை நம்ம பண்ணி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எவ்வளோ மெனக்கெட்டிருப்பாங்க, எவ்வளோ பொருட்செலவு பண்ணியிருப்பாங்க. திரைத்துறை இன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு பாதாளத்தில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? ஏன்னா இவங்க உதயகுமாரனையும் தனஞ்சயன் சாரையும் வச்சுக்கிட்டு 2 அண்ணனையும் வச்சுட்டு நான் பேச முடியாது. இருந்தாலும் என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை நான் கொட்டி தான் தீரணும். எந்த ஒரு விநியோக முறையும் இன்னைக்கு செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. ஒரு ஹிந்தி ரைட்ஸோ சரி, சேட்டலைட்டோ, எஃப்எம்எஸோ, டிஜிட்டல் ரைட்ஸோ, ஓடிடியோ எதுவுமே சரி பேசவே முடியாது. பேசும்பொழுது சொல்லிடுவாங்க, சார் ஏதாவது ஒரு விலை சொன்னால் தானே நம்ம விலையை நம்ம சொல்ல முடியும். விலையே சொல்ல முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி திரைப்படங்கள், திரைத்துறையில் இருக்கக்கூடிய வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குங்கிறது தான் நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். அதை மறுத்து பேச முடியாது. அதையும் கடந்து நிறைய இசை வெளியீட்டு விழா நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். திரைத்துறையில் நிறைய படங்கள் வெளியீட்டுக்கு வருது, வெளியிடுறாங்க, போகிறதும் தெரியல, வரதும் தெரியல. நிறைய திரையரங்குகளில் திரைப்படங்கள் இன்னைக்கு இல்லாமல் தேட்டர் மூடி வச்சுருக்காங்க. எதுவுமே இல்லை. ஷோ பிரேக் இல்லைனா ஷோ லாஸ்ட். வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது, சனி ஞாயிறில் ஷோ லாஸ்ட்டாக ஷோ பிரேக் ஆகுது. இதெல்லாம் நம்ம யாருக்கு தெரிய போகுது? இல்லை. ஸோ அதனால் இந்த சிறு முதலீட்டு திரைப்படங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க. அப்புறம் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகம் இன்றைக்கி வர்றதுக்கு, தமிழ்குமரன் வர்றதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி செயலாளர்கள் கதிரேசனும் சரி, ராதாகிருஷ்ணனும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். வர முடியாத சூழல், ஏன்னா தொடர்ந்து நிறைய பணிகள் இருந்ததுனால இப்போ வெளியூர்களுக்கு பயணம் போயிருக்காங்க. ஸோ அதனால் சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு, சிறு முதலீடு தயாரிப்பாளர்கள், சிறுபடம் இல்லை, சிறு முதலீடு தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கு பத்திரிகையான ஊடகத்துறை நண்பர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நிறைய இடத்துல திரைப்படங்கள் முடக்கப்பட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த படம் பாருங்க, ஆடியோ லான்ச் அன்னைக்கு முன்னாடியே சென்சாரும் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஒரு ப்ரிப்பேர் பிளான் பண்ணி ஒரு பெண்மணி இவ்வளோ தூரம் கடந்து இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஜாம்பான்களை கூட்டி இந்த ஒரு இசை வெளியீட்டு விழா நடத்தி ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் பத்திரிகையாளர்கள். ஆனால் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேண்ணே. சினிமா இன்றைக்கி நாசமாக போனதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த சங்கங்கள் தானே. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சங்கங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகள், நீயா நானா நீயா, 2 ஜாம்பவான்களுக்கு தான் சொல்கிறேன் நான். நானா நீயா, நீயா நானாங்கிற இந்த ஒரு எதிர்மறை சக்தி தான் இன்றைக்கி இந்த சினிமா நாசமாக போனதுக்கு காரணம். நிறையா படங்கள் விநியோகம் பண்ண முடியலை, திரைத்துறையில் வெளியிட முடியலை, ஷூட்டிங் போய்ட்டு பாதியில் நிற்கிது, டிஜிட்டல் ரைட்ஸு கிடையாது, ஓடிடி ரைட்ஸு கிடையாது, எந்த ஒரு விநியோகம் பண்ண முடியல. பல 100 திரைப்படங்கள் முடங்கி கிடைக்குது தமிழ் திரையுலகில். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எங்கள் அண்ணங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க சில விஷயங்களை பேச முடியாமல் அப்படியே கடந்து போகிறாங்க. காரணம் என்னென்னா, இங்கே நிறைய விஷயங்கள் அதை பின்னாடி இருக்குது. அதை உங்களுக்கும் தெரியும், ஊடகத்துறை நண்பர்களும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப நாளாக ஆர்வி அண்ணனையும் தனஞ்சயன் சாரையும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் சிறு முதலீட்டு திரைப்படங்கள் திரைக்கு போவதற்கு ஒத்துழைப்பு கொடுங்க. சங்கங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளை அறுத்து எறிஞ்சிட்டு ஒற்றுமையோட செயல்படுவதற்கான வழிவகைகளை முன்னெடுத்து இந்த திரைத்துறை நல்லா இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு சிறு முதலீடு திரைப்படங்கள் திரைக்கு வெற்றிகரமாக ஓட வேண்டும், வருவாயை தயாரிப்பாளருக்கு ஈட்ட வேண்டும். அதற்கான வழிவகைகளை இன்று இருக்கக்கூடிய திரைத்துறை ஜாம்பவான்கள் செய்ய வேண்டும். அதில் தலைமை நிர்வாகத்தில் இருக்கவர்கள் செய்ய வேண்டும். அப்படிங்கிறது ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த மரகதமலை ஆடியோ லான்ச்சில் நான் வச்சுக்கிறேன் அண்ணங்களுக்கு முன்னாடி. இன்னொரு சின்ன கருத்து என்னென்னா, ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு சில நபர்களை அழைக்கும் பொழுது இந்த ஐஎஸ்ஐ ரிப்போர்ட் எடுப்பாங்க. சிஎம்ஐ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட் எடுப்பாங்க. இவங்க யார், இந்த ப்ரொடியூசர், அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பேக்ரவுண்டு என்ன, யார், இதெல்லாமா கேட்பாங்க. அதுக்காக சங்கத்துக்கு வரீங்க? அதுக்காக ஜெயிச்சு சங்கத்துக்கு வரீங்க? எந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக இருந்தாலும் அவர் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அவர்களை வழிநடத்துவதற்குரிய ஒரு உந்து சக்தியாகத்தான் சங்கங்கள் இருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்க வேண்டும், வரணும்.
வாய்ப்பு இருக்குன்னு வரணும். ஒரு சின்ன விஷயத்துக்காக இல்ல. ஒரு 5 கோடியில படம் எடுத்திருக்கிறாங்க. ஒரு பெரிய பட்ஜெட். சிறு முதலீடு கூட கிடையாது. இது ஒரு பெரிய பட்ஜெட். வருமா வராதா எதுவுமே தெரியாது. ஆனா எல்லாரும் வரணும். ஏங்க நெறைய பேர் இருக்காங்க. லிஸ்ட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில உங்களுக்கு தான் ஹைலைட் நியூஸா இருக்கும். ஸோ அதனால நீங்க சொல்லுங்க. தனஞ்சயன் சார் இருக்காரு. லெஜெண்ட் எங்க அண்ணன் ஆர். உதயகுமார் அண்ணன் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் வந்து 800 பல 100 தயாரிப்பாளர்களுக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய ஒரு மாமன்னனா இருக்கிறாரு. அவர்கள கடந்து நெறையவே இருக்கு. சரி. அந்த நயன்தாரா மாரி தான் இந்த நடிகையும் நம்ம பார்த்துக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா, நான் சொன்னது தான். நீங்க இந்த தயாரிப்பாளர பாருங்க. அவங்க முகத்த பாருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்த எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆடியோ இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்துட்டு நயன்தாரா வரலன்னா குத்தம் தான். ஆனா நயன்தாரா விட ஒரு பெரிய கதாநாயகியா நம்ம இத பார்த்து தான் ஆவணும். ஏன்னா வரல அவங்க. பொருள் செலவுல அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு இந்த படத்த எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இதனால அதுக்கு மேல பேசினா விவாதம் தான் வரும். நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு. ஸோ ஆங்கர் பொன்னா பொன்வாணி அவருடைய இது நல்லா இருக்கு. ஸோ அவர்களுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் மிகப்பெரிய ஒரு வருவாயை ஈட்டணும் அந்த படத்தில். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தன் சொந்த சங்கத்தையே திட்டி அமர்ந்திருக்குமே என் தம்பிக்கு. எப்பட்றா இதெல்லாம்? நீ தான் அந்த சங்கத்தில் இப்போ தான் ஜெயிச்சிருக்கிறேன், வந்து அவங்களையே திட்டிகிட்டு இருக்கிறேன். கேள்விப்பட்ட தப்பாக நினைக்க மாட்டாங்க. பேசும்போது முதல்ல நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றது தெளிவாக பண்ணிக்கணும். ஒரு அழகான படம். ஆதங்கத்தை நீங்கள் தான் ஆதங்கத்துக்காக தான் வருஷக்கணக்கில் நீங்கள் பதிவாக போட்டு அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்களே. அது பத்தாதுன்னு ஏதோ எலெக்ஷன் முடிஞ்சது. இப்போ ஏன் வரலன்னு நீ நிர்வாகத்தில் இருக்கும்போது உன்னுடைய நிர்வாகிகள்கிட்ட உட்காந்து நீ அங்கே கேட்கணும். இவங்கக்கிட்ட கேட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்கள், ஏங்க வரல அப்படின்னு உங்களை கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது இது அதுக்குண்டான இடம் இல்லை ராஜா. நான் சொல்கிறேன், நீ வந்து ஃபஸ்ட் டைம் இந்த நிர்வாகத்துக்குள்ளே வந்திருக்க அந்த அந்த ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டேன். பட் இங்கே பேசக்கூடாது. நீ அங்கே கேட்கணும். நான் மட்டும் தனியாக போகிறேன், என் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், இணைச் செயலாளர்களை வரக்கூடாது. நான் அங்கே கேட்கணும். இங்கே வந்து ஒரு அழகான ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது திசை மாற்றி எவ்வளவு சிரமத்துக்கு நடுவில் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற ஒரு லதா மேடம் வந்து ஒரு அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதை பார்த்து நான் எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன். நீங்கள் அழகாக பண்ணியிருக்கீங்க. சினிமாவில் இருக்கிற வியாபாரிகள் சரியில்லை, அவங்கள மாற்றணும். அதுக்குண்டான வேலை என்ன? நம்ம ஒழுக்கமான படம் எடுத்தால் கண்டிப்பாக ஜனங்க அதை பார்ப்பாங்க. நம்ம நல்ல படங்களை எடுத்துகிட்டே இருங்க, வேறு வழியே இல்லை, அவன் பார்த்து தான் ஆகணும். நம்ம தப்பான படமாக எடுத்தால் வேறு வழி இல்லை, நம்ம திட்டிகிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி நாளைக்கு ரிலீஸு உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குன்னு இவங்கள கூப்பிட்டு மிரட்டி இவங்களும் பேஜாராகி வெளியே போய் எங்கள் கையில் என்னையா இருக்குது, ஒரே ஒரு மொபைலில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறோம், இதைத்தாயா போட முடியும் அப்படின்னு எங்கள் சகோதரர்களை எல்லாம் மிரள வச்சுட்டு இருக்காதீங்க. உங்கள் கையில் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க கையில் தான் இருக்குது. தயாரிப்பாளர்கள் சரிவர இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்குது. அது நான் தயாரிப்பாளர் சங்க இப்போ பொருளாளரை வச்சு சொல்கிறேன். நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அவருக்கு தெரியும். கரெக்டான பிளானிங் ரிலீஸில் இப்போ ஷூட்டிங்கில் மட்டும் பிளானிங் இருந்தால் பட்டாது. ரிலீஸுக்கு முன்னாடி எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இந்த படத்தின் பெயரும், இந்த படத்தில் நடித்தவர்கள் யார், இந்த படத்தை பற்றிய விவரங்கள், ஃபுல் கதையை சொல்ல வேண்டியதில்லை, அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருந்தால் தான் இந்த படம்னு ஒன்று இருக்குது வரப்போகுதுன்றது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரிஞ்சாதான் எந்த தேட்டரில் ஓடுறதுன்னு தெரியல அப்படிமா. இப்போது 12 படம் ரிலீஸ் ஆகுது. 12 ப்ரொடியூசர்களுக்கும் சொல்கிறேன், எந்த தேட்டரில் அவங்க படம் எந்த மணி ஷோவுக்கு எத்தனை மணி ஷோ ஓடுதுன்றது கூட அவங்களுக்கு தெரியாது சார். இவ்வளவு அழகாக நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீங்க இன்றைய தயாரிப்பாளர்கள். உன்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். இப்படி நிறுத்திட்டு அந்த சங்கம் சரியில்லை, இந்த சங்கம் சரியில்லை, முதல்ல உன்னை சரி பண்ணு என்று கூறி உங்களை நம்பி வந்து இங்கே படம் எடுக்கிற எங்கள் சகோதரியை நீங்கள் தான் காப்பாற்றணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து திட்டாக்குற நீ